வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கன்னட ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுருச்சு. அது எதுக்கு ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, இதே விவசாயிகள் காவேரியில் தண்ணி திறந்து விடலன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்களா, அதற்கு ஆதரவு தெரிவித்த போராட்டமா? அதுக்கும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீட் தேர்வுக்காண்டி மாணவர்கள் ஒரு கடந்த ஒரு 10 நாட்களாக ஒரு போராட்டம் அறிவித்தாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவித்த ஆர்ப்பாட்டமா? அதுக்கும் இல்லை. இதே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மக்கள் கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதற்கு ஆதரவு தெரிவித்த ஆர்ப்பாட்டமாக அதுவும் இல்லை. ஏதோ நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ஏதோ இரட்டை வார்த்தை மொழியில் பேசினாரோ, ஒருமையில் பேசினார்னு சொல்லி அவர் எதிர்த்து இன்றைக்கி கன்னட ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நடைபெற்றுட்டு இருக்கு. இதே பார்த்திங்கன்னா, இதே நம்ம சிஎம் சார் அவர்களும் ஏற்கனவே பல மேடைகளில் இதே அரசாங்கத்தை பல விமர்சனம் பண்ணி பேசியிருக்கு. அப்போல்லாம் இவங்களாம் இப்போ இருந்த எதிர்கட்சியான வாங்கினவங்க எதுவுமே ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணலை. இதே நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு நல்லா வாயில் வருதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கு யாரும் பதில் ரிப்ளை பண்ணலை. எனக்கு நல்லா இது என்ன ஒரு டேஷ்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் விட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட்டு போட்டு ஏதோ நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி, ஆனால் என்ன பேசிட்டாரு, எதுக்கு என்ன பற்றி பேசினாருன்னு தெரியல. ஆனால் இதுக்கு அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் அவர் கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம்னு சொல்லி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது எதை போய் முடிய போகுதுன்னு தெரியல. தமிழக மக்கள் பிரச்சனைக்காண்டி கொஞ்சம் குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும் தமிழக வெற்றி கழகம்